வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன். அப்புறம் அதே ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்குது. வெல்லம் அதே அளவு எடுத்துக்குங்க. அப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கருகாப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. இது வந்து இனிப்பா இருக்கும், அதனால சீரகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நம்ம துருவி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கிறேன் நான். நீங்களும் நிறைய ஊற்றிக்குங்க. இது இஞ்சி புளிங்கிறது ஊறுகாய் மாதிரிதான். ஓணத்துக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. அந்த டிஷ்ஷுகள்லாம் கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு வேண்டி இந்த இஞ்சி புளி வச்சுக்குவாங்க அவங்க கேரளாவில். அதைத்தான் நம்ம இப்போ செய்யறோம். பாருங்க, இப்போ இப்படி வணங்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெயில நல்லா வணங்கணும். இன்னுமே கோல்டன் கலர் ஆகணும். நல்லா வணக்கிட்டு காட்டுறேன் நான். கைவிடாம வணக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சி நல்லா வணங்கிருச்சு. நீர் பசி எல்லாம் போய் வெறும்னே ட்ரையா நிக்குது. இந்த டைம்ல புளி ஊத்திக்கோங்க. பாருங்க, புளி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணி புளி இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கிற இஞ்சியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. பாருங்க, இப்படி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ காரத்துக்கு உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து வெறும்னே தனி மிளகாத்தூள் தான். இப்போ நான் வந்து இதுக்கு 1.5 ஸ்பூன் போடுறேன். அப்படியே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இந்த கருகாப்பிலையும் பச்சை கருகாப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த தேவைங்கிறதுல பாதி உப்பு போடுங்க, பாதி அப்புறமா போட்டுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டு அந்த கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம இஞ்சி புளியில இப்ப பாதி தண்ணி வத்தி எண்ணெய் கொஞ்சமா வெளியில வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு பார்த்து உப்பு பத்தாததுக்கு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நான் எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்திடுறேன். இப்போ கூடவே வந்து உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு பத்தலை, லைட்டா நான் அதை போட்டுக்கிறேன். இப்படியே நல்லா கொதிக்கணும். இன்னும் இந்த தண்ணி வத்தி எண்ணெய் ஃபுல்லா வெளியில வரணும். இந்த வெல்லம் போட்டுக்கிற வெல்லம் கரையணும். கரையிட்டு காட்டுறேன் நான். அப்பப்போ திறந்து ஒரு கலக்கி மட்டும் விட்டுருங்க. பாருங்க, இப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மூடிக்கலாம். மூடி வச்சிடறோம். பாருங்க, இப்போ நம்ம இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். நம்ம அது என்னங்கிறது பார்த்துடலாம். இது அப்படியே அடுப்பை கம்மி பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வடக்கல் வச்சுக்கோங்க. அடுப்பில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது வெறும் வடக்கல்ல தான் வைக்கணும், எண்ணெயெல்லாம் இல்லை. அப்படியே அந்த கடுகு வெடித்து மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் நல்லா. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இது கூட இன்னொன்றும் போட்டுக்குவோம் நம்ம. இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரியும், அது வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே வறுத்துட்டே வாங்க. செவந்ததுக்கு மேலே வரும், நல்லா மணம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதே கடுகு பொரியும். வருங்க, இப்போ பொரியுது. இப்போ மாற்றிக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதைய ஜாரில் மாற்றிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததும் அதே வடக்கல் வச்சுக்குங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. இதுவும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்படியே வறுத்துட்டே வாங்க. நல்லா செவந்துக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா மணம் வரும். மணம் வந்த உடனே செவக்கும். பாருங்கள், இப்படியே கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இப்போ கலர் மாறிடுச்சு. நம்ம வெந்தயம் ரெடி ஆயிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இவ்வளோ பொடி பண்ணிருக்குது எனக்கு. இதில் வந்து நான் ஃபுல்லாக போட்டோம்னா கசக்கும். இதில் நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இதில் வந்து அளவுகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் நிறையா பண்ணிங்கன்னா நிறையா போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கம்மியாக போட்டுக்கோங்க. இது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, மாற்றியாச்சு.
நம்ம கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி ரெடி ஆயிருச்சு. என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.